எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜூலை 15th கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் கர்நாடகா. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1929ஆம் ஆண்டு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையொப்பமானது? 2014ஆம் ஆண்டு கையொப்பமானது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா எத்தனை முறை நிரந்தரமல்லாத உறுப்பினராக இருந்துள்ளது? ஆன்சர் 8 டைம்ஸ் வந்து இருந்திருக்கு. நலம் டிஎன் என்ற புதிய இணையதள சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். சமீபத்தில் செய்திகளில் காணப்படும் போஜ் சாலா வளாகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் மத்திய பிரதேச மாநிலம். சேவைகள் உற்பத்தி குறியீட்டை எந்த அமைச்சகம் வெளியிடுகிறது? ஆன்சர் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். ஜூன் மாத மொத்த விற்பனை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக பதிவாகி உள்ளது? ஆன்சர் 9.87%. ஜூலை 16 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. Life doesn't end when you fail the interview, you unsure of answers, you stuck in life. Life doesn't end until it ends. அதாவது என்னன்னா, வாழ்க்கை நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது எப்போதுமே எங்கேயுமே வந்து நிற்காது. நம்ம இதுதான் நம்மளோட வாழ்க்கையோட முடிவு, இது கிடைக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்போம். அது முடிஞ்சாலுமே அது உங்களுக்கு கிடைக்கலாட்டி அப்படின்னா கூட நீங்கள் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆனாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஸ்ட்ரக் ஆன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் சரி, அதே மாதிரி உங்களுக்கான ஒரு ஆன்சர் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கல, அதில் அன்ஷூராக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, லைஃப் வந்து கீப் கோயிங் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் வாழ்க்கை எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய இலக்கு என்ன, எவ்வளோ நடுவில் நம்ம பார்க்கறது இருந்தாலும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து நம்ம பயணிக்கக்கூடியதான் நம்மளுடைய எண்ணத்தில் எப்போதுமே இருக்கணும். ஸோ எந்த இடத்துலையுமே ஸ்டாப் ஆயிடக்கூடாது. லைஃப் எங்கேயுமே நிற்க போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் நம்மளும் நிற்கக்கூடாது. ஸோ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். ஸோ பெண் விவசாயிகளுக்கான சட்டம் இயற்றிய இந்தியாவின் முதல் மாநிலம் எது? ஸோ ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா. இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பெண் விவசாயிகளுக்காக, உமன் ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கள எம்பவர் பண்றதுக்கான, அதிகாரம் அளிப்பதற்கான சட்டம். இந்த சட்டம் எதுக்காக, இப்போ எதனால பெண் விவசாயிகளுக்கான சட்டம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 2026ஆம் ஆண்டு நம்ம விமன் ஃபார்மர்ஸ் டேவா இன்டர்நேஷனல் விமன் ஃபார்மர்ஸ் இயரா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போ பெண் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது தான் இந்த இயரோட டார்கெட்டா இருக்கு. ஸோ அப்போ பெண் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கிற வகையில இப்போ விவசாயம் செய்யறாங்களே, விவசாய தொழிலில் ஈடுபட்டு இருக்காங்களே பெண்கள், அவங்களுக்குன்னு இப்போ சர்டிபிகேட் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. விமன் ஃபார்மர் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார்மர் அப்படின்னா என்ன பார்ப்போம், முழு வேலையை அவங்க அக்ரிகல்ச்சர்ல இருந்திருக்கணும். ஸோ அவங்களுக்கு நிலம் வந்து சொந்த நிலம் வச்சிருந்தாங்கன்னா தான் அவங்கள ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றாங்க. இப்போ இந்த ஆக்ட் கீழே இப்போ விமன் ஃபார்மர் எம்பவர்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, பெண் விவசாயிகள் அதிகாரம் அளிப்பு சட்டம் சொல்லிட்டு எங்க மகாராஷ்டிரால. இந்த சட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பெண் விவசாயிகள் சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு வழங்க போறாங்க. அந்த சான்றிதழ் கீழே யார் யாரெல்லாம் இந்த சர்டிபிகேட்டை பெறலாம் அப்படின்னா, விவசாய தொழில் செய்யறவங்க, அதே மாதிரி அனிமல் ஹஸ்பண்ட்ரியில இருக்காங்க, கோழி வளர்ப்பு செய்யறாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களும் பெண் விவசாயிகள் சர்டிபிகேட்டை பெற்றிருக்கலாம். அதுக்காக நில உரிமையாளர்களாக தான் அவங்க இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த சர்டிபிகேட் எதுக்காக அப்படின்னா, இவங்க ஒரு தொழில் செய்யறாங்க, இவங்க ஒரு ஃபார்மர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு உறுதி அளிப்பை வந்து கொடுத்துட்றாங்க. அப்ப அதை வச்சு அவங்க ஏதாவது தொழில் தொடங்கணும், இல்லைன்னா கடன் வாங்கணும், நிதி உதவியல் பெறணும் அப்படின்னா, கவர்மெண்டுடைய ஸ்கீம் மூலமாக இவங்க பயன்பெறணும் அப்படின்னாலும் இந்த சர்டிபிகேட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து இப்போ விமன் ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் ஆக்ட் 2026 கொண்டு வந்திருக்காங்க. இது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் மகாராஷ்டிரா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரூரல்ல, கிராமப்புற பகுதிகளில் விவசாய தொழில் செய்யறவங்கள்ல
பெண்கள் வந்து 73% பேர் வந்து விவசாய தொழிலில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே மாதிரி 47% ஒர்க் ஃபோர்ஸ் வந்து மென் வந்து அக்ரிகல்ச்சர்ல இருக்கிறாங்க. ஸோ ஆண்களை ஒப்பிடும் போது பெண்கள் தான் அதிகமான பேர் விவசாய தொழிலில் ஈடுபட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கான ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது கிடைக்கல. ஏன்னா லேண்ட் ஓனர்ஸ்க்கு தான் அந்த ரெகக்னைசேஷன் அந்த ஸ்கீம் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து குறைக்கணும், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் விவசாயத்தின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெண் விவசாயிகளுக்கு சான்றிதழ் கொடுக்க போறாங்க. இது எதை மேம்படுத்துது? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவத்தை மேம்படுத்துது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இன்டர்நேஷனல் உமன்ஸ் ஃபார்மர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம் இந்த வருஷத்தை இயரை வந்து. ஸோ அதுக்கான கருப்பொருளும் பார்த்தீங்கன்னா எம்பவர்டு உமன் டிரான்ஸ்ஃபார்மிங் அக்ரி ஃபுட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். அதிகாரம் அளிக்கப்பட்ட ஃபார்மர்ஸ், உமன் ஃபார்மர்ஸ், அதன் மூலமாக நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் உணவு அமைப்பே வந்து மாற்றி அமைக்கிறது தான் இந்த வருஷம் தீம். வேளாண் துறையில கிராமப்புற பெண்களோட பங்களிப்பு 73% இருக்கு, ஆண்களோட பங்களிப்பு 47% இருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். செமிகண்டக்டர் மிஷன் 2.0 திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது? ஸோ 6 இயர்ஸ்க்கு வந்து செயல்படுத்த போறாங்க. செமிகண்டக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மொபைல் ஃபோன் உற்பத்தி இந்த மாதிரி மென்பொருள் உற்பத்தியில் ஃபுல்லாகவே ஏஐக்கு மாறிட்டோம். இதுக்கெல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு செங்கல் தேவை. அப்போ ஃபோன் உருவாக்கணும், ஏஐ தொழில்நுட்பத்தில் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் நம்ம நாடு அப்படின்னா அதுக்கு மெயினான பேஸ் என்னது? செமிகண்டக்டர். சப்போ இந்த செமிகண்டக்டரை உற்பத்தியை செய்யறது, நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யறதை மேம்படுத்துறதுக்காக தான், டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக, அதுக்கான ஆலைகள் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2021 செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் முதல் கட்டமான திட்டம். இப்போ 2ஆம் கட்ட திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க, செமிகண்டக்டர் மிஷன் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு. இது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 6 இயர்ஸ்க்கு செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மத்திய அமைச்சரவை இப்போ செமிகண்டக்டர் மிஷன் 2.0 2ஆம் கட்ட திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய செமிகண்டக்டர் சுற்றுச்சூழல் அமைப்பு, அதுக்கான என்விரான்மெண்ட், இங்க ஒன்று உருவாகணும், செடி வளரணும்னு தண்ணி தேவை, அது வைக்கிறதுக்கு நிலம், மண், ஊட்டச்சத்துங்கிறது தேவைப்படுது. அப்போ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இங்கே க்ரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு தேவையான அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஸோ இதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போறாங்க அப்படின்னா 1.27 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2ஆம் கட்ட திட்டத்துக்கு ஒதுக்கீடு செஞ்சு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது 6 இயர்ஸ்க்கு செயல்படுத்தப்படும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா எப்போ லான்ச் பண்ணாங்க அந்த ஸ்கீம்? 2021 முதல் கட்ட திட்டம். அது எவ்வளவு கோடினா 76,000 கோடியில இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா லான்ச் பண்ணிருப்பாங்க. இப்போ 1.25 லட்சம் கோடியில 2ஆம் கட்ட திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்த போறாங்க. ஸோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா 2029 ஆண்டுக்குள்ள இந்தியாவில் வந்து உள்நாட்டு தேவையில 70.75% இந்த நமக்கு செமிகண்டக்டர் தேவை இருக்கும் இல்லையா, அதை உள்நாட்டில் 70 to 75% பூர்த்தி பண்ணணும், உள்நாட்டில் தயாரிச்சு அப்படிங்கிறதா நம்மளுடைய டார்கெட்டா இருக்கு 2029 ஆண்டுக்குள்ள. இது வந்து செமிகண்டக்டர் 2.0. நெக்ஸ்ட் மொபைல் போன் உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கான திட்டத்துக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வச்சிருக்காங்க. மொபைல் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல்ஸ்லேயே நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, மொபைல் அப்படிங்கிறது 99% நம்ம உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட மொபைல் ஃபோன் தான் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் மொபைல் உற்பத்தியில் எந்த நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, நம்ம இந்தியா எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் பிளேஸ்ல நம்ம இந்தியா இருக்கு. ஸோ உலக அளவில் கைபேசி உற்பத்தியில் இந்தியா 2வது பெரிய நாடா இருக்கு. நம்ம நாட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் போன் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம நாட்டிலே உருவாக்குனது தான் 99% மொபைல் போன்ங்கிறது. அடுத்த 62,500 கோடியில் இந்த மொபைல் போன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்கு இப்போ திட்டமிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம், PLI திட்டம் சொல்லிட்டு. இப்போ ப்ரொடக்ஷன் அதாவது உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மானியம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அந்த சிஸ்டம்ல தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்த போறாங்க. மொபைல் போன் உற்பத்தி இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா அந்த நிறுவனங்களுக்கு இன்சென்டிவ் மானியம் அப்படிங்கிறது கொடுக்க போறாங்க. ஸோ உற்பத்தியாளர்களுக்கு 2.25% 5% வரைக்கும் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்பட இருக்கு. இப்போ மொபைல் போன் மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமா உற்பத்தி பண்ணிருக்காங்கன்னா 2.25% அவங்களோட மொத்த உற்பத்தியில 2.25% 5% வரைக்கும் அவங்களுக்கு மானியம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஏற்கனவே நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் போன்ல 99% வந்து உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட மொபைல் போன் தான் யூஸ் பண்றோம். இது வந்து செகண்ட். அடுத்து தேசிய யூரியா முதலீட்டு கொள்கை 2026க்கு இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு
யூரியா அப்படிங்கிறது எதுக்கு தேவைப்படுது? அக்ரிகல்ச்சருக்கு நம்ம வந்து உரம் போடணும். ஸோ அந்த உரம் தான் யூரியா. ஸோ யூரியா தேவையில்லை, நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்றோம். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணும்போது இப்போ நம்ம யாருக்கிட்ட இருந்து இறக்குமதி பண்றோமோ அந்த நாட்டோட ஏதாவது ப்ராப்ளம் நடக்குது, இல்லைன்னா எந்த நாட்டிலேயாவது போர் நடந்துச்சுன்னா இந்த டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிறது ப்ராப்ளம் வரும். இப்போ எப்படி ஹோர்முஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வர முடியல, கச்சா எண்ணெய் அந்த தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டது. 2 நாட்டுக்கு இடையில போறதுனால உலக நாடுகளே பாதிக்கப்பட்டது. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம வெளிநாட்டிலேருந்து நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அது ஒரு பெரிய கிரைசிஸை வந்து நமக்கு கொடுக்கலாம். அப்படிங்கிறதுனால யூரியாலையுமே நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறோம். அதை கட்டுப்படுத்தி உள்நாட்டிலே நம்மளுடைய தேவையை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, யூரியா உற்பத்தி இன்க்ரீஸ் பண்றதுக்காக தேசிய யூரியா முதலீட்டு கொள்கை அப்படிங்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. நம்ம நாட்டை யூரியா உர உற்பத்தியில தன்னிறைவு அடையணும், செல்ஃப் ரிலையண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் வந்து இந்த கொள்கைங்கிறது கொண்டு வராங்க. ஸோ 4 கோடி டன் நமக்கு தேவைப்படுது ஒரு வருஷத்துக்கு. உள்நாட்டில் எவ்வளவுதான் உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா 3 கோடி டன் யூரியா தான் உற்பத்தி செய்யறோம். ஸோ அப்போ 1 கோடி டன் வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்தா இறக்குமதி செய்யறோம். ஸோ அப்போ இதை தடுக்கணும், இதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொள்கை. ஸோ அதில் உள்ள அதே டீட்டெயில்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருப்போம். செமிகண்டக்டர் மிஷன், அப்புறம் மொபைல் உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மிஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் செமிகண்டக்டரை வந்து 2029க்குள்ள நமக்கு டார்கெட் இருக்கு. நம்ம உள்நாட்டு தேவையை 70.75% உள்நாட்டிலே வந்து உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மொபைல். அடுத்து நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ஃபார் யூரியா 2026. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். பாரத் டெக்ஸ் 2026 சர்வதேச ஜவுளி கண்காட்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் தில்லியில தான் இப்போ பாரத் டெக்ஸ் அப்படிங்கிற பேர்ல சர்வதேச ஜவுளி கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஜவுளி பொருட்கள், இந்தியாவோட ஜவுளி பொருட்கள் இதெல்லாமே காட்சிப்படுத்துவாங்க. இது ஒரு உலக அளவுல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்தியால பார்க்கப்படுது. ஸோ ஜவுளித்துறை அமைச்சகத்தோட ஆதரவோட பாரத் டெக்ஸ் வர்த்தக கூட்டமைப்பு சார்பில் தான் இந்த கண்காட்சி அப்படிங்கிறது நடத்தப்படுது. இப்போ 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இது நடக்கும் டெல்லியில. அடுத்த நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியா பிரிட்டன் இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் எந்த நாளில் அமலுக்கு வந்துள்ளது? ஆன்சர் ஜூலை 15. இப்போ 15 ஜூலை நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில உள்ள அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருப்போம். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம்னாலே என்ன? நம்மளுடைய பொருட்களுக்கு பிரிட்டன்ல வந்து வரி இருக்காது, அதே மாதிரி பிரிட்டனுடைய பொருட்களுக்கு இங்க வரி இருக்காது அல்லது ஒரு குறைந்தபட்ச வரி அப்படிங்கிறது விதிக்கப்படும். அந்த மாதிரிதான் இப்போ 99% பொருட்களுக்கு, இந்திய பொருட்களுக்கு பிரிட்டன்ல வரி கிடையாது. அதே மாதிரி பிரிட்டன்ல இருந்து இங்க வரக்கூடிய 90% பொருட்களுக்கு வரி விலக்கு அல்லது வரி குறைப்பு அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. இதுல இந்தியாவில இருந்து அதிகமா பெனிஃபிட் ஆகக்கூடிய அந்த பொருட்கள்லாம் என்ன, துறைகள்லாம் என்ன அப்படின்னா ஜவுளித்துறை, அதே மாதிரி தோல் பொருள், ரத்தினம், நகைகள், பொறியியல் பொருட்கள், கடல்சார் பொருட்கள், மருந்துகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அப்புறம் எண்ம வர்த்தகம். இதெல்லாமே வந்து நம்ம இந்த ஒப்பந்தம் மூலமாக அதிகமாக பயன்பெறக்கூடிய துறைகள். இதே மாதிரி ரீசெண்டா ஆஸ்திரேலியா கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்போம். யூரோப் யூனியன் கூட இந்த மாதிரி ஒப்பந்தம்ங்கிறது சைன் ஆக போகுது. அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ். தமிழக தலைமைச் செயலர் சாய்குமாரின் பதவிக்காலம் எத்தனை மாதங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6 months. ஸோ தமிழக தலைமைச் செயலரா சாய்குமார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய பதவிக்காலத்தை இப்போ இன்னும் ஒரு 6 months வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய அளவில் உடல் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ இப்போ நம்ம உடல் உறுப்பு தானம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா 2008 வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டம்ங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க தமிழ்நாட்டில். ஸோ இதன் கீழ் வந்து அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, தானமாக உறுப்புகள் பெறப்பட்டு, மூளைச்சாவடைஞ்சவங்கள்ட்டேருந்து தானமாக உறுப்புகள் பெறப்பட்டு அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வருது. 2023 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த மாதிரி தானம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய உடல்களுக்கு வந்து ஒரு ஹானர், அரசு மரியாதை அப்படிங்கிறது செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் ஆனிச்சு இந்த மாதிரி உடல் உறுப்பு தானம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பையிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம இருக்கோம். நிகழ்ஆண்டுல 169 பேருடைய உடல் உறுப்பு தானமாக பெறப்பட்டிருக்கு. இதுவரை இல்லாத அளவுக்கு இது உச்சம். தொடர்ந்து இந்த மாதிரி உறுப்பு தானம் பெறுவதில், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறதுல தமிழ்நாடு தான் முன்னிலையில இருக்கு. அப்பாயின்மெண்ட்ஸ்.
HDFC வங்கியின் புதிய பகுதி நேர தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ராஜீவ்குமார். அதாவது நம்ம தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, இந்த தேர்தல் ஆணையத்துடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் தான் ராஜீவ்குமார். அவர் தான் இப்போ HDFC வங்கியுடைய பகுதி நேர தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இது ஏற்கனவே பார்த்துருப்போம், இதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க, அதனால எகைன் பார்க்குறோம். இவர் 3 இயர்ஸ்க்கு இந்த பொறுப்பில் இருப்பார். இவர் முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி, அது மட்டும் இல்லாமல் முன்னாள் நிதி செயலராகவும் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே, காமராஜர் பிறந்த தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 15. ஸோ காமராஜருடைய பிறந்த நாள் ஜூலை 15. இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கல்வி வளர்ச்சி நாளாகவும் நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ காமராஜர் 1903 ஜூலை 15 பிறந்திருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சராக 1954 1963 பதவி வகித்திருக்காங்க. காங்கிரஸ் தலைவராக 1964 1967 வரைக்கும். காலமானது 1975 அக்டோபர் 2 வந்து காலமாயிருக்காங்க. இவருடைய பிறந்த நாளை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம்? தமிழ்நாட்டுல கல்வி வளர்ச்சி நாளாக செலிப்ரேட் பண்றோம். கர்ம வீரர் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் அழைக்கப்படுறாரு. அறுவை சிகிச்சை துறையின் தந்தையாக போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆச்சாரியா சுஷ்ருதா. ஸோ இவர் தான் வந்து அறுவை சிகிச்சையுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 2700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 2700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருந்திருக்காரு. அதை பற்றின புக்கெல்லாம் இவர் எழுதியிருக்காரு. அதை நம்ம சுஷ்ருதா சங்கிதா அப்படிங்கிற புத்தகத்தில் அதை வந்து விளக்கியிருப்பாரு. ஸோ சுஷ்ருதர் உருவாக்கிய பல்வேறு நுட்பமான அறுவை சிகிச்சைகள் என்னென்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு அப்பவே. நெக்ஸ்ட் கண்புரை அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. உடல்ல ஏற்படக்கூடிய கட்டிகளுக்கான சிகிச்சைகளை அவர் வழங்கியிருக்காரு. காது மூக்கு தொண்டை தொடர்பான சிகிச்சைகளை யார் வழங்கியிருக்கா? இந்த சுஷ்ருதா வழங்கியிருக்காரு. அவருடைய பிறந்த நாள் வந்து இப்போ செலிப்ரேட் பண்றோம் ஜூலை 15. சுஷ்ருதா சங்கிதா அப்படிங்கிறது அவருடைய அறுவை சிகிச்சை சம்பந்தமான எழுதப்பட்ட நூல் தான் சுஷ்ருதா சங்கிதா அப்படிங்கிறது. அவருடைய பிறந்த நாள் வந்து இப்போ செலிப்ரேட் பண்றோம். அவருடைய பிறந்த நாளை ஒட்டி ஒரு கருத்தரங்கம் அப்படிங்கறத அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க தில்லியில, அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம். அதனாலதான் இந்த கொஸ்டினை நம்ம பாக்குறோம். அடுத்து ஷார்ட்ஸ். இஸ்ரேல்ல கட்டாய ராணுவ சேவையிலேருந்து தீவிர ஆர்த்தடாக்ஸ் பிரிவு யூதர்கள் ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து விலக்கு அளிக்கிறதுக்கான மசோதா அப்படிங்கிறது இஸ்ரேல்ல கொண்டு வராங்க, ஒப்புதல் அளிச்சிருக்காங்க நாடாளுமன்றத்துல. அடுத்து டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல்ல வந்து குரூப் 4க்காக கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 4 அண்ட் குரூப் 2க்காக 5 days வந்து டெமோ கிளாஸ் இப்போ போயிட்டு இருக்கு. டெமோ கிளாஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டடி வித் தர்ஷினி டெலிகிராம் சேனலோட நேம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் லிங்க் ஷேர் பண்ணுவோம். 5 daysக்கு டெமோ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து 5000 ரூபி. உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுப்போம். டெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகி வரும். ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா 4000 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கிடையில குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக எக்கனாமிக் கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க செப்பரேட்டா எக்கனாமி மட்டும் வேணும், அதாவது யூனிட் 5 வேணும் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பத்தி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். பெண் விவசாயிகளுக்கான சட்டம் இயற்றிய இந்தியாவின் முதல் மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா. செமிகண்டக்டர் மிஷன் 2.0 திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 6 years. பாரத் டெக்ஸ் 2026 சர்வதேச ஜவுளி கண்காட்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் தில்லி. இந்தியா பிரிட்டன் இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் எந்த நாளில் அமலுக்கு வந்துள்ளது? ஆன்சர் 15th ஜூலை. தமிழக தலைமைச் செயலர் சாய்குமாரின் பதவிக்காலம் எத்தனை மாதங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6 months. இந்திய அளவில் உடல் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. HDFC வங்கியின் புதிய பகுதி நேர தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ராஜீவ்குமார். காமராஜர் பிறந்த தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 15. அறுவை சிகிச்சை துறையின் தந்தையாக போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆச்சாரியா சுஷ்ருதா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.